வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜிகேவி கோட்டிலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு இலக்கியமும் காதலும் பல இன்னல்களும் கடந்து செல்லக்கூடிய ஒரு கதையை பார்க்க போறோம். கதைக்கு போவோம். ஒருவரை ஒருவர் காணாமல் காதலித்து இடைஞ்சல்களுக்கும் இன்னல்களுக்கும் பிறகு திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து காலத்தின் கோலத்தால் நாட்டையும் செழிப்பையும் இழந்து காட்டுக்கு துரத்தப்பட்டு கணவன் மனைவி இருவரும் பிரிந்து ஆளுக்கு ஒரு திக்கு சென்று தனித்தனியே அல்லல்பட்டு ஒருவரை ஒருவர் காணாமல் வாடி பிள்ளைகளை நினைத்து உருகி என அன்பையும் காதலையும் பின்னி பிணைந்து தன்னுள் கொண்டதுதான் நள தமயந்தியின் கதையாகும். நள தமயந்தி மகாபாரதத்தின் ஒரு கிளைக்கதை. மகாபாரதத்தில் வனவாசம் செய்து கொண்டிருந்த யுதிஷ்டிரன் தான் சூதாடி தோற்று வனவாசம் அடைந்த கதையை தன் சகோதரன் பீமனுடன் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். பீமன் அவருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த பிருகதஸ்வர் முனிவரிடம் தன் நிலைமையை சொல்லி யுதிஷ்டிரன் புலம்புகிறார். முனிவரை, என்னை விட பரிதாபகரமான நிலைமையை வேறு எந்த மன்னனாவது அடைந்திருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பிருகதஸ்வர் யுதிஷ்டனுக்கு சொன்னதுதான் இந்த நள தமயந்தி கதை. அது மட்டுமின்றி இந்த நள தமயந்தியின் கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த கதையை நாமும் இன்று கேட்கலாமே. ஒரு அடர்ந்த காட்டில் இருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டுவ தம்பதியர் வசித்து வருகிறார்கள். அந்த வேடவனின் பெயர் ஆகுகன், அவருடைய மனைவியின் பெயர் ஆகுகி. அவர்கள் இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர், அதாவது மனமொத்த தம்பதியினர். ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தருகிறார். ஆகுகனும் ஆகியும் அவரை நன்கு உபசரிக்கிறார்கள். அந்த நாள் சீக்கிரமே முடிந்து போகிறது. அன்றிரவு முனிவர் அவர்களுடைய தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. வெளியிலோ பயங்கர குளிர், ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ மிகவும் சிறியது. அதில் இருவர் மட்டுமே தங்க முடியும். அதனால ஆகுகன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளே உறங்கச் செய்கிறான். காலையில் கண்விழித்த முனிவர், எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் எவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் மனமாற ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்மவினை என்னவோ சில நாட்களில் மிருகத்தால் அடித்துக் கொல்லப்படுகிறான் ஆகுகன். துன்பம் தாங்காத ஆகியும் அவனுடனேயே மாண்டு விடுகிறாள். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனான நழனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கிறார். முனிவரோ அன்னப்பறவையாக பிறக்கிறார். இந்த 3 பேருக்கும் தொடர்பு எப்படி ஏற்படுகிறது? அந்த ஜென்மத்துல நலனும் தமதியும் எப்படி காதலர்கள் ஆகுறாங்க? அவர்கள் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது? அதை அவர்கள் எப்படியெல்லாம் சமாளிக்கிறார்கள்? இதுதான் இந்த நள தமயந்தியின் கதை. நிடத நாட்டு மன்னனின் மகன் தான் நலன். நலன் ஒரு நாள் நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்க்கிறார். அந்த அன்னப்பறவையை காவலாளியின் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்க அந்த அன்னம் நலனிடம் பேசுகிறது. நல மகாராஜா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், அறிவாக இருக்கிறாய், இந்த நாட்டு மக்கள் மீது மிகவும் பாசமாக இருக்கிறாய். உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு அண்ணன் கேட்குது. ஆம் அப்படின்னு நம்ம நலன் சொல்றாரு. அதேதான், அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள், நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு தமயந்தியோட அழகையும் அறிவையும் அனைத்தையும் மன்னனிடம் வர்ணிக்கிறது அன்னம். இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வருகிறது. பின்னொரு நாளில், நலராஜா, நான் இப்போது தமயந்தியிடம் தூது சொல்லவா, சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா அப்படின்னு அண்ணன் கேட்கிறது. நலனும் அதற்கு சம்மதிக்கிறார். உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்தது அண்ணன். நலனின் அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது. இதனால் அங்கு தமயந்திக்கும் நலன் மீது காதல் வருகிறது. இப்படி அந்த அண்டத்தின் மூலம் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். இவர்களுடைய பாரா காதல் தமயந்தியின் தந்தைக்கு தெரிவதில்லை. அதனால் ஒரு நாள் அவளது தந்தையான வீமன் அவளுக்கு
சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறார். அந்த சுயம்வரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தார்கள். இதில் சில தேவர்களும் தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரிய வர அவர்கள் எல்லாம் நலனுடைய உருவத்திலேயே மாறி வருகிறார்கள். அதில் சனி பகவானும் ஒருவர். ஆக மொத்தத்தில் சுயம்வரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாழையை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு பயங்கர குழப்பம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணத்தது போல நலனை போலவே இருக்கிறார்கள். இதில் உண்மையான நலன் யாருன்னு எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது அவர்களுடைய சிறு வயதில் கற்றது ஞாபகத்துக்கு வருகிறது. தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள், ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் இமையாது என்று அவர்களது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து அவருக்கு மாலை இடுகிறாள் தமயந்தி. அவர்கள் திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது. இந்த திருமணத்திற்கு பின் நலன் தமயந்தியோடு தனது நாடான நிடது நாட்டுக்கு வர சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் கொப்பளிக்கிறது. சனி பகவானுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் அவர் நலனை துன்பப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க நலனது தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவிக்கிறார். நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினான். நல்ல மன்னன் என்ற பெயர் வாங்கினான். இத்தோடு நலதமயந்தின் இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அதன் பயனாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அவர்கள் இந்திரசேனன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை தீண்ட தக்கதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுக்கு அப்படின்னு ஒரு நீதி இருக்கு. சனி பகவான் கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை கண்டிப்பாக பிடிக்க மாட்டார். இப்படி இருக்க கடமையில் தவறாத நலனை பிடிக்க முடியாது அல்லவா? அதனால் இந்த தாமதம் ஏற்படுகிறது. இந்நிலையில் ஒரு நாள் கோவிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் வெற்றிவிடுகிறார். இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா? அப்படி என்ன அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்ய விடுமா என்ன என்று சொல்லி கழுவாத கால் வழியாக நலனை பிடித்துக் கொள்கிறார். எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னும் நேரம் காலம் என்பதை விட அவர்களிடத்தில் இருக்கும் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை. ஆனால் கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கமே வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. அது மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கமும் இருந்தது. அதுதான் சூதாடுற பழக்கம். மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இந்த நலனையும் தெருவில் நிறுத்த காத்திருக்கிறது. அதன்படி நலனது அமைச்சரான புஷ்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைக்கிறான். சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடிக்கிறான். நலனது நாட்டையும் ஆட்சியையும் கைப்பற்றி கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி கட்டளையிடுகிறான். நாடிழந்த நலன் வேறு வழியின்றி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாராகிறான். இப்போது நலன் தனது குடும்பத்தோடு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய் வாழ வேண்டும். இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைக்கிறாள். அவள் மட்டும் நலனை பின்தொடர்ந்து செல்கிறாள். இப்படி காட்டுக்கு சென்ற நலனும் தமயந்தியும் அங்க ரொம்ப பாடுபடுகிறார்கள். இருவருக்கும் சரியான சாப்பாடு கிடைப்பதில்லை, தண்ணீர் கிடையாது, சோர்வு மட்டுமே மிதமின்றி இருக்கிறது. இந்நிலையில் ஒரு நாள் மயங்கி விடுகிறாள் தமயந்தி. இதை பார்த்த நலன் அவளை அவனது தந்தையான வீமனின் நாட்டுக்கு செல்லும்படி அறிவுறுத்துகிறான், கட்டளையிடுகிறான். அவள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாள். துன்பத்தில் அவனை பிரியேன் என்றாள். இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமயந்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்தான். அவனை வாரி எடுத்து சென்றதற்கு காரணம் வேற என்னவாக இருக்க முடியும்? தான் போய்விட்டால் காட்டில் தமயந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம் தான். ஆனால் தமயந்திக்கோ சடுதியில் ஒரு ஆபத்து வந்தது. தூக்கத்திலிருந்து அவள் கண் விழித்து பார்க்கிறாள். அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றிக் கொண்டிருக்கிறது. அவள் பயந்து கதறுகிறாள். அவளது அலறல் கேட்டு ஒரு வேடவன் வந்து அவளை காப்பாற்றுகிறான். காப்பாற்றியவனுக்கு அழகு சிலை போன்ற தமயந்தியின் மீது ஆசை ஏற்படுகிறது. அவன் அவளை அடைய நினைக்கிறான். தமயந்தியை துரத்துகிறான். பயந்து ஓட அவளை துரத்துகிறான். தமயந்தி ஓடினாள். காட்டின் எல்லை வரை ஓடினாள். காட்டை தாண்டி சேதி நாட்டு எல்லைக்குள்ள கால் வைக்கிறார். வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டு அரண்மனையில ஒரு படிப்பெண்ணாக வாழ ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அவளது தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு வர தனது மகளை அவர் அடையாளம் கண்டு கொள்கிறார். மகளை, என்ன இது, தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கோலம் என்று கடித்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டுக்கே அழைத்து செல்கிறார். நீண்ட நாட்களுக்கு பின் தனது குழந்தைகளை சந்தித்து இளைப்பாறுகிறாள் தமயந்தி. ஆக இப்போது நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாகிவிட்டாள் தமயந்தி.
ஆனா தமயந்தியை பிரிந்து சென்ற நலனுக்கு என்ன நேர்ந்தது? தமயந்தியை பிரிந்த நலன் அடர்த்தியான காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான். அப்போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவனுக்கு ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து எரிகிறது. அந்த ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த பாம்பே தன்னை காப்பாற்றும்படி அலறிக் கொண்டிருப்பதை உணர்கிறான். அந்த பாம்பின் பெயர் கார்கோடகன். விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பும் கூட. ஆகவே பேசவும் செய்கிறது. ஆக அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே செல்கிறான். அதை காப்பாற்றவும் செய்கிறான். அந்த பாம்பு மாறாக அவனை கொத்தியது. விஷம் அவனுடைய உடம்பில் ஏறுகிறது. கூன் விழுந்த கிழவன் போலாகிறான் நலன். அட கார்கோடகா, என்ன இது? உனக்கு உதவியதற்கு நீ செய்கிற கைமாறா இது என்று அவன் கேட்க, உனக்கு உதவும் நிமித்தமாகவே உன்னை கொத்தினேன். இந்த உருவம் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும். மாறாக எனக்கு உதவிய உனக்கு நான் எவ்வாறு தீங்கிழைக்க முடியும்? மேலும் அவனிடம் ஒரு அழகிய உடையை கொடுத்து, நலராஜா, உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள். உன் உருவம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் என்று கூறி அங்கிருந்து விலகியது. இப்படியாக கார்குடகனிடமிருந்து மந்திர உடையை பெற்ற நலன் அயோத்தி நாட்டை சென்றடைகிறான். அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றினான். அவனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்ட தெரியும். அவன் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். மன்னனும் ஒரு கைமாறாக ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை எப்படி வேகமாக எண்ணுவது என்னும் கலையை நலனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் இடுகிறது. நலன் எங்கே இருக்கிறான்? அவனை எப்படி இங்கே வரவழைப்பது என்பது அந்த சந்தேகம். அதற்கு விடை காண எண்ணி அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடும் வரும்படி செய்ய வேண்டும். தந்திரமாக ஒரு திட்டம் தீட்டுகிறாள். தனது தந்தையிடம் சொல்லி தனது 2வது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறாள். அந்த காலத்துல ஒரு பெண்ணோட 2வது திருமணம் அவசியத்தை புரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அதனால் பல நாட்டு அரசர்களும் விதவ நாட்டுக்கு விரைந்தார்கள். அவர்களும் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன். அப்படியெனில் அவனது தேரோட்டியான நலன். இதுல என்ன சந்தேகம்? தமயந்தியின் திட்டம் சரியானதுதான். அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலனும் அங்கு வருகிறான். நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்டவுடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு அவளை பாடாய்படுத்த அவளது கண்கள் நலனை தேடுகின்றன. அதே நேரத்தில் சுயம்பரமும் ஆரம்பித்தது. எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்குக்குள் நுழைந்தால் தமயந்தி. அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்து 7.5 ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கினார். எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாத நலனை ஆசீர்வதித்தார். ஆக நலன் மறுபடியும் தனது தோற்றத்தை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கார்குடன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெறுகிறான். ஏற்கனவே உள்ளுணர்வால் நலன் அங்குதான் இருக்கிறான் என்று நினைத்திருந்த தமயந்தியின் முன்னால் சென்று நின்றார். தமயந்தி மறுபடியும் நலனுக்கே மாலை சுட்ட மறுபடியும் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைந்தனர். நலன் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான வீமன் நலனிடம், நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு நலன், உங்களுடைய படை உதவி எனக்கு வேணும். இழந்த எனது நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்கிறார். வீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க அதுவரை நிகத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிஞ்சு கொண்டிருக்கிற புஷ்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறார். நலன் மீண்டும் செங்கோல் செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பிக்கிறார். இப்படியாக அனைத்து துன்பங்களும் நீங்கி பின்னர் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது சனி பகவான் அவர்களுக்கு காட்சி அளித்து, நீங்க இருவரும் என்னை மன்னிக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை தர நான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறார். என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு. அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கல. பகவானே, நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது. நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது. அதே போல என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை வேற எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதனால் எங்கள் கதை, அதாவது இந்த நலதமயந்தியின் கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் கேட்கிறார். அதனாலேயே இந்த நலதமயந்தி கதையை கேட்டால் சனியின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு. இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மாதிரியா சனி விலகும் நேரத்துல இந்த கதையை எல்லாரும் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கு. இருந்தாலும் மேலும் நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து தனது உறவுகளை இழந்து தவிக்கும் திரிபவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்லதொரு வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.